ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு த எக்ஸ்ப்ளோரர் சேனல். மேக்னடிக் ஹில்ஸ் பேரை கேட்டாலே அதில் ஒரு காந்த விசை இருக்குன்ட்டு எல்லாருக்கும் ஒரு தோட் வந்திருக்கும். இப்போ நம்ம ரோட்டில் ஒரு ஏற்ற பாதை இருக்குது. அந்த பாதையில் காரையோ பைக்கையோ டேர்ன் ஆஃப் பண்ணுறோம். அதாவது என்ஜினை வந்துட்டு டேர்ன் ஆஃப் பண்ணுறோம். டேர்ன் ஆஃப் பண்ணுற டைமில் அந்த காரோ பைக்கோ தானாக நகர்ந்து போய்க்குன்னு சொன்னால் அங்கே தான் மேக்னடிக் ஹில்ஸ்ன்ற ஒரு பேரை அங்கே வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் லடாக்கில் லேஷ்ன்ற ஒரு ஹைவேல தான் இந்த மேக்னடிக் ஹில்ஸ் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு நார்மலானது ஒரு ரோட் தான், பட் எல்லார பார்வைக்கும் வந்துட்டு அது ஒரு ஏற்றப்பாதை மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றை கொடுக்குது. அப்படி அது கொடுக்குறதால தான் அந்த ரோட்டில் வந்துட்டு என்ஜினை டேர்ன் ஆஃப் பண்ணுற டைமில் காரோ பைக்கோ வந்துட்டு தானாக நகர்ந்து போகுது. இதை வந்துட்டு மக்களும் சயின்டிஸ்ட்டும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. சில காலத்தில் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்துட்டு ரிசர்ச் செஞ்ச டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலாக்கள் சொல்லியிருக்காங்க ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்காமட்டு சொல்லியிருக்காங்க, சிலாக்கள் வந்துட்டு மேக்னடிக் ஃபோர்ஸ் வந்து கூடையாக இருக்காமட்டு சொல்லியிருக்காங்க, சிலாக்கள் வந்துட்டு கிராவிட்டி ஃபோர்ஸ் கூடையாக இருக்காமட்டு சொல்லியிருக்காங்க, சிலாக்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு ஒரு நேச்சராக நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாலுமே கடைசியாக இறுதி முடிவாக அறியப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே மேக்னடிக் ஃபீல்டுன்ற ஒரு ஆப்ஷனே அங்கே இல்லை. சரி, அப்போ எப்படி அந்த வாகனங்கள் நகர்ந்து கொண்டிருக்கு அந்த ஏற்ற பாதையில்? சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுற விதமாக தான் சயின்டிஸ்ட் வந்துட்டு கடைசியாக ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மட கண் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் வந்துட்டு கொண்டு வரும். அதாவது மூளையும் கண்ணும் எப்பவும் தொடர்புபட்டதாக இருக்கிறதால அந்த கண் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த பாதையை வந்துட்டு ஒரு ஏற்ற பாதை மாதிரி, அதாவது ஒரு ஏறு பாதை மாதிரியாக கருதப்படுறதால அந்த மூளையும் ஓகே இது வந்து ஒரு மலையில் ஏறுற ஒரு பாதை, அப்போ அந்த பாதையில் வந்துட்டு எப்படி வாகனங்களோ ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறேன். ஸோ அவங்க அந்த யோசிக்கிறதுக்காகத்தான் அந்த கண் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அப்படி ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வருது. ஆனால் உண்மைக்கும் அந்த பாதை வந்துட்டு ஏற்ற கோணம் இல்லாமல் சரிவாக, அதாவது ஒரு ஹொரிசோண்டல் லைனில் தான் இந்த பாதை அமைஞ்சிருக்கு. அது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த பாதை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாகவே கீழே, அதாவது ஒரு சரிவு பாதையாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் நம்மட கண் வந்து அதை ஒரு ஏறுபாதையாக அந்த ஏறுபாதை கோணத்தில் கருதுறதால தான் ஓகே இப்படி ஒரு மர்மம் நடக்குது, ஒரு மிஸ்ட்ரியான விஷயம் நடக்குதுன்னு நம்மட மூளையும் என்ன செய்யுது வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் அங்கே போய் வந்துட்டு இது வந்து ஒரு மர்மமான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் வரைக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மர்மமான பிளேஸ்ன்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஆனால் சயின்டிஸ்ட் வந்து கடைசியாக ஒரு ரிசர்ச்சில் அந்த முடிவை வந்துட்டு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு எந்த விதமான மேக்னடிக் ஃபோர்ஸும் இல்லை, எந்த விதமான ஏலியன் ஃபோர்ஸும் இல்லை, கிராவிட்டி ஃபோர்ஸ் எந்த விதமான ஒரு ஃபோர்ஸும் இல்லை. இது வந்துட்டு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு இறங்கு பாதையில் எப்படி ஒரு வாகனம் வந்துட்டு என்ஜினை டேர்ன் ஆஃப் பண்ணக்குள்ளே இறங்குதோ அதே மாதிரி நார்மலாக இறங்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நம்மட கண் வந்து எப்பையும் பார்க்குற விஷயங்களை மட்டுமே நம்புறதால நம்மட கண் வந்து அது பார்க்கக்குள்ள அது ஒரு ஏற்ற கோணத்தில் இருக்கிறதால ஒரு வேறுபாதையாக அவங்க கருதுறதால நம்மட கண் இன்னும் அதை ஒரு மிஸ்ட்ரியாகவே பார்த்து கொண்டு இருக்கு. ஸோ நண்பா, இந்த வீடியோ இவ்வளவு தான். இதை போல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்ட்ரி பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூனாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.